ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை மீது நீங்க ஒரு தீபம் ஏத்தி வச்சாலே போதும், உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும். கோடிக்கணக்கில் பணம் வரும், செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அது என்ன இலை என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தியா கணக்குல எடுத்துப்போம். மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி. ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு. ஆவணி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி தான் விநாயகர் சதுர்த்தி நம்ம எடுத்துப்போம். அந்த வகையில விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி இருக்குல்ல, அதுதான் வருஷம் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி. வருஷத்துல 12 மாதங்கள் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திய நீங்க முறையா வழிபட முடியல, இது வரைக்கும் சங்கடகர சதுர்த்தி விரதத்துக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுத்தது இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி. கடவுள்கள்லயே ரொம்ப எளிமையான கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் தான். நீங்க என்ன உருவமா பிடிச்சு வச்சு விநாயகரை வணங்குறீங்களோ அந்த உருவத்துல அமர்ந்து உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியவர். வீட்டுல விநாயகர் சிலையே இல்லையா, பரவாயில்ல, மாட்டு சாணம், சந்தனம், மஞ்சள், களிமண், இது மாதிரி என்ன உருவத்துல பிடிச்சு வச்சு அதுக்கு பொட்டு வைத்து அருகம்புல் வைத்து நீங்க வழிபாடு செய்தாலும் அந்த உருவத்துல அமர்ந்து உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் விநாயகர். அதுலயும் விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் தான் இந்த ஒரு விநாயகர் பெருமான். நமக்கு வாழ்க்கையில எக்கச்சக்கமான சங்கடங்கள் இருக்கும். அது பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்தோடைய பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளோட கல்வியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சங்கடமா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி விரதம். அதுவும் மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நம்ம தவற விடவே கூடாது. நிறைய பேரு இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முழுமையா உச்சரிக்காம சங்கட சதுர்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது சங்கடங்கள் தான் சேரும். எப்பொழுதுமே இந்த சங்கடகர சதுர்த்திய முழுமையா உச்சரிக்கணும். மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான விநாயகர் கோவில்கள்லையும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. மாதம் நிறைய பேரு சங்கடகர சதுர்த்திக்காக அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுப்பாங்க, அலங்காரம் செய்வதற்காக பூ மாலை இதெல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க. அத மாதிரி நீங்க இந்த வருஷம் வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பொருளை, அது அபிஷேகத்துக்கோ அலங்காரத்துக்கோ உங்களால என்ன முடியுதோ, உங்க சக்திக்கு என்ன வாங்கி தர முடியுமோ அதை நீங்க விநாயகருக்கு வாங்கி கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி இந்த வருஷம் நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்குது. பொதுவா விநாயகருக்கு உகந்த நாள் புதன்கிழமைன்னு சொல்லுவாங்க. ஆனா செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய எந்த ஒரு விரதனமா இருந்தாலும் அது ருணம் தீர்க்கக்கூடிய விரதனமா மாறிடும். ருணம்னா ஒண்ணுமில்ல, கடன் பிரச்சனை தான். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய சங்கடங்கள்ல ஒண்ணு கடன் பிரச்சனை தான். அந்த சங்கடம் உங்களை விட்டு வேரோடு அழியணும், விட்டு விலகி ஓடணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் வழிபாடு செஞ்சீங்கன்னா எக்கச்சக்கமான பலன்களை நீங்க பெற முடியுமா. இந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லாம பொதுவா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர் விநாயகர். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தியில நீங்க விரதம் வழிபட ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையில பல இன்னல்கள் நீங்கும். இது போக மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏத்தி வைக்கலாம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலையில 10:36 தான் சதுர்த்தி திதி பிறக்குது. அது மறுநாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலை 8:36 வரைக்கும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை 3:04 ராகு காலம். அந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தாராளமா மகா சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாட்டை நீங்க செய்யலாம். பொதுவா இந்த சதுர்த்தி வேலை அப்படிங்கிறது மாலை ஒரு 5 மணி 6 மணி இந்த நேரங்கள்ல தான் கோவில்கள்ல விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கிட்டு உங்க வீட்டுல பூஜை பண்ணாலும் சரி, இல்ல பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வணங்கினாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். பூஜை அறையில பூஜை பண்ணக்கூடிய அந்த நேரத்துல இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை, அது என்ன இலை அப்படின்னா எருக்க இலை. பொதுவா விநாயகருக்கு பலவிதமான பொருட்களை நம்ம அலங்காரத்துக்கும் அபிஷேகத்துக்கும் பயன்படுத்துவோம். அருகம்புல் மாலை சமர்ப்பிப்போம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எருக்கம்பூ மாலை நீங்க பார்த்திருப்பீங்க, அது ரொம்ப விசேஷம். எருக்கம்பூ மாலையா கோத்து என்கிட்ட இதுதான் விநாயகா இருக்கு, இதுக்கு மேல என்னால எந்த விதமான ஒரு பரிகாரமும் செய்ய முடியல அப்படின்னு நீங்க எருக்கம்பூ மாலையை போட்டு நீங்க விநாயகரை வழிபட்டீங்கன்னா
கேட்கக்கூடிய வரங்களை வாரி வழங்கிடுவாராம். அந்த அளவுக்கு எளிமையா இருக்கக்கூடியவர். அந்த எருக்கம்பூ கிடைக்கக்கூடிய அந்த எருக்கம்பூ செடியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த இலை இருக்குல்ல, அதோட சக்தி ரொம்ப அதிகம். வசீகர தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு எருக்க இலை. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். எருக்கம்பூவோட ஒரு பொருட்களும் விநாயகருக்கு உகந்தது தான். குறிப்பா இந்த வெள்ளெருக்கஞ்செடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெள்ளெருக்கஞ்செடியோட வேர் கட்டை இருக்குல்ல, அதுல வெள்ளெருக்கம் பிள்ளையார் செஞ்சு கடைகளை விற்பாங்க. ஏன்னா அந்த வெள்ளெருக்கம் பிள்ளையார் இருக்கக்கூடிய வீட்டுல எதிர்மறை சக்திகள் நெருங்கவே நெருங்காதாம். இப்படி எருக்கஞ்செடிக்கும் விநாயகருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கு. அந்த எருக்கஞ்செடியில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எருக்க இலை இருக்குல்ல, எந்த எருக்க இலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இலை எடுத்துட்டு வந்து அதை கழுவி சுத்தப்படுத்தி அதுல ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்க தீபம் போடணும். அது நெய் தீபம் போட்டாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். ஆனா தீபம் ஏற்றும் போது இதுல முக்கியமா இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். விநாயகருக்கு உகந்த நிறம் வந்து மஞ்சள். முடிஞ்சா இந்த தீபத்தை இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி மஞ்சள் நிற திரி வந்து கடைகள்ல கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகள்ல, சூப்பர் மார்க்கெட்ல திரிகள்லயே பச்சை, மஞ்சள், சிவப்புன்னு நிறைய நிறங்கள்ல விளக்கு திரி பார்த்திருப்பீங்க. அதுல மஞ்சள் நிற திரி கிடைச்சா அதை வாங்கிட்டு வந்து இந்த தீபத்துக்கு பயன்படுத்துங்க. வேற வழி இல்ல, மஞ்சள் நிற திரியை வந்து பயன்படுத்த முடியல, வாங்க முடியல அப்படிங்கிறவங்க எப்பொழுதும் வீட்டுல உங்க பூஜை அறையில என்ன திரி பயன்படுத்துவீங்களோ அதையே பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் நிற திரி பயன்படுத்தினா கூடுதல் விசேஷம். எருக்கஞ்செடியோட ஒரு பகுதியில இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி மஞ்சள் குங்குமம் இல்ல சந்தன குங்குமம் பொட்டு வைத்து நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அகல் விளக்கு, ஒருவேளை அகல் விளக்கு இல்லைன்னா வீட்டுல இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு, சிலரா குபேரல கூட பயன்படுத்திக்கலாம். அந்த விளக்குக்கு பொட்டு வைத்து அந்த விளக்குக்கு நடுவுல இதே மாதிரி நீங்க வந்து திரி போட்டு தீப எண்ணெயோ நெய்யோ ஊற்றி தீபம் போடணும். பூஜை அறையில மற்ற விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு மனசார விநாயகர் பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு, விநாயகரே உங்களை நாங்க வணங்குறோம். எங்க குடும்பத்துல சுபிக்ஷம் அதிகமாகணும், விக்னங்கள்லாம் தீரணும், எல்லா விதமான இன்னல்களும் எங்கள் பக்கம் வரவே கூடாது, சங்கடங்கள் எல்லாமே வேரோடு அழியணும்னு சொல்லி விநாயகர் பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தீபத்தை எரிய விடுங்க. தீபம் மற்ற விளக்குகள் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் பூஜை அறையில விளக்குகளை குளிர வைக்கும் போது இந்த தீபத்தையும் குளிர வச்சுட்டு அந்த எருக்க இலையை பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதை நீங்க ஆறு, ஏரி, குளம், கிணறு இது மாதிரி நீர்நிலைகளை விட்டுறலாம். இல்லைன்னா பழைய பூக்கள்லாம் பூஜை இருந்து எடுத்து எங்கேயாவது தண்ணியில விடுவீங்கல்ல, அப்ப சேர்த்து விட்டுக்கலாம். இல்லைன்னா செடி கொடிகள்ல கால் படாத மாதிரி போட்டுக்கலாம். எருக்க இலை மீது மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரமாவது இந்த ஒரு தீபம் பூஜை அறையில எரியுற மாதிரி பார்த்துக்கோங்க. எருக்கையிலோட சக்தியை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். அதுவும் விநாயகருக்கு உகந்த இந்த எருக்க இலை மீது விநாயகருக்கு உரிய தினமா வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் உங்களோட எல்லா விதமான இன்னல்களையும் போக்க போகுது. அதே நேரம் விநாயகருக்கு ஏதாவது நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கணும் அப்படின்னாலும் முடிஞ்சா கொழுக்கட்டை 8 எண்ணிக்கையில கொழுக்கட்டை செய்யலாம். அந்த கொழுக்கட்டையை செஞ்சு உங்க வீடு பக்கத்துல கோவிலுக்கோ இல்ல உங்க வீட்டு அக்கம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ நீங்க அதை கொடுக்கலாம். அது மூலயமா உங்க குழந்தையோட கல்வி மேம்படும். சுண்டல், அப்பம் இது மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணுவீங்களோ அதுல அதிகமா பண்ண முடியலனா கூட ஓரளவுக்காவது மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கிறதுக்கும் மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.